கேக்குறாங்களா? அம்மா காய்ச்சல் அப்படியே இருக்குமா? ஹாஸ்பிட்டல் போலாமா? வேணாண்டி, தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். உன் உடம்பு இருக்கிற நிலைமை உனக்கு தெரியாதாமா? கொஞ்சம் உட்கார்ந்து எந்திரிச்சாலே முட்டி வலி, நடக்க முடியலன்னு சொல்லுவ. வெயில்ல போயிட்டு வந்தா தலைவலின்னு 3 நாள் படுத்துக்கிற. இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த வேண்டுதல் உனக்கு தேவைதானா? சாமிக்கு பண்ணணும்னு பண்ணிட்டா, அதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்லக்கூடாது. இப்ப சாமியா கஷ்டப்படுது? அப்படியெல்லாம் பேசக்கூடாது கங்கா. இப்ப என்ன, லேசா காய்ச்சல் அடிக்குது, அதெல்லாம் நாளைக்கு சரியா போயிடும். இப்படி வேண்டுதல் பண்ற அளவுக்கு காவேரி குழந்தைக்கு என்ன பிரச்சனை? சும்மாதான் இரண்டி. இல்ல இப்ப காவேரியா கஷ்டப்படுறா, நீ தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அம்மா கஷ்டப்படுறது உனக்கு கஷ்டமா இருக்கா, இல்ல எனக்காக இதெல்லாம் செஞ்சு கஷ்டப்படுறது உனக்கு கஷ்டமா இருக்கா? ரெண்டும் தான். உனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் நல்லா வந்திருக்கு, அவ்வளவுதானே. அதுக்கு கோயிலுக்கு போய் இவ்வளவு செய்யணுமா? இல்ல எனக்கு புரியல, அப்படி என்ன பிரச்சனை அவளுக்கு? ஏய் ஏச்சு போடி, தலைவலி இன்னும் ஜாஸ்தி ஆக்காத. நல்லா கஷ்டப்படு, எனக்கு என்ன? உனக்காக தானே கஷ்டப்படுறாங்க, பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இரு. இப்போ உனக்கு என்னக்கா பிரச்சனை? நானும் பார்த்துட்டே இருக்கேன், யாரையாவது பொறாண்டிட்டே இருக்கணுமா உனக்கு? டெய்லி காலையில எந்திரிச்சா யார் கூடயாவது சண்டை போடணும் இல்ல? ஏன் இன்னைக்கு குமரன் மாமா உன்கிட்ட சிக்கலையா? உங்களை மாதிரி யார பத்தியும் கவலைப்படாம 24 மணி நேரமும் கொஞ்சம் கொலாவ சொல்றியா? நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சிக்கிறோம், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? உன்ன மாதிரி சண்டை போட்டாதான் பிரச்சனை, கொஞ்சறது ஒண்ணும் தப்பெல்லாம் இல்ல. உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? பேசாத, உன்னை யாரு பேச சொன்னது? தலைவலியோ காய்ச்சலோ எதையோ அனுபவி, எனக்கு என்ன வந்துச்சு? நீ ஆச்சு, உன் பொண்ணாச்சு. இவளுக்கு பதில் சொல்ல வேண்டான்னு பார்த்தா இஷ்டத்துக்கு பேசுறா. நீ பேசுறது தாண்டி கரெக்ட். அம்மா நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு. இருக்கட்டும்டி, இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்றேன். சரி, ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரவா? இப்ப வேணாம். அம்மா இனிமே இப்படியெல்லாம் எதுவும் வேண்டாதம்மா, கஷ்டப்படாத. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப தலைவலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாப்பா பிறந்ததும் நான் அதுகிட்ட சொல்லுவேன், பாட்டி நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்காக இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். பாரு. மா நான் வேணா உனக்காக ஒரு அழகான பாட்டு பாடவா? நீ தூங்கு. பாட்டுன்னு எப்படி அம்மா உஷாராயிடுச்சு பாத்தியா பாட்டி? இவ சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்மள பாட்டு பாடி கொல்லுவாள, அதெல்லாம் மறந்து போச்சா? மறக்கல மறக்கல, மறக்க கூடிய விஷயமா அது? நான் பாடினா நீங்க எல்லாரும் தான் கிண்டல் பண்ணுவீங்க, ஆனா அப்பா என்ன பாட வச்சு எப்படி அழகு பாப்பாரு தெரியுமா? இப்ப போய் பாடு, உன் புருஷன் உட்கார்ந்து கேப்பாரு. அவரும் தான் கேப்பாரு. அது அவரு தலையெழுத்து, யாரால மாத்த முடியும்? சாரதா உனக்கு உடம்பு சரியில்லை, பேசாம பாடு. பாட்டி ஏஞ்சி அப்படி உட்காரு. காலை கொடுமா. காலை ஒழுங்கா எடுத்து. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்ல நான் யாரும் இல்லடா. வந்துட்டா. போறேன் போறேன், டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத. அம்மா நான் சும்மா இல்ல. சரி சரி. கங்காக்கா
அக்கா யமுனா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? இருக்கேன். நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்க்கா. ஹாஸ்பிடல்லாம் போயிட்டு வந்தியே, ஸ்கேன் பாத்தியா? பாப்பா நல்லா இருக்கா? பாத்துட்டேன்டி. பாப்பா நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி சரி. காவேரி அக்காக்கு ஸ்கேன் பண்ணியாச்சா? பண்ணிட்டாங்க. அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. சூப்பர்க்கா. அம்மா எப்படி இருக்கு? அம்மா கதையே ஏன் கேக்குற? என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்க போகுதுன்னு நான் எவ்வளவு பயந்துட்டு இருந்தேன். அதான் ஒண்ணும் இல்லையேக்கா. ஒன்னும் இல்லதாண்டி. ஆனா நெருங்கின சொந்தத்துல கல்யாணம் பண்ணா குழந்தை வளர்ச்சியில ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நான் எப்படியெல்லாம் பயந்தேன். என் பயத்தை அம்மா கிட்ட சொல்லும் போது அம்மா கண்டுக்கவே இல்லடி. இன்னைக்கு காவேரிக்கு ஸ்கேன்ல குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உடனே கோயிலுக்கு போய் கஷ்டப்பட்டு வேண்டுதல்லாம் பண்ணிட்டு வந்திருக்குடி. என்னக்கா சொல்ற? வேண்டுதல் பண்ற அளவுக்கு அவ குழந்தைக்கு என்ன பிரச்சனை? அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பயத்துல கூட ஒரு நியாயம் இருந்துச்சு. எனக்காக யோசிச்சு அம்மா எனக்காக ஒரு வேண்டுதல் பண்ணுச்சா. அவ நல்ல கல்லு மாதிரி தாண்டி இருக்கா. ஆனா அவளுக்காக இந்த அம்மா உடம்ப வருத்திக்கிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்ப முடியலன்னு வழியில உட்கார்ந்துருக்கு. குழந்தைக்காக வேண்டுதல் பண்ணீங்க. 2 குழந்தைங்களுக்காக தானே வேண்டுதல் பண்ணணும். அப்படி கூட சொல்லலடி. தெளிவா காவேரி குழந்தைக்காக தான் பண்ணேன்னு சொல்லுது. எனக்கு அது வருத்தமா இருக்கும்னு கொஞ்சம் கூட அம்மா யோசிக்கலடி. அப்படி என்ன அவளும் அவ குழந்தைய ஸ்பெஷல் ஆயிட்டாங்க? எனக்கு புரியவே இல்ல. நீ சொல்றதெல்லாம் கேட்க எனக்கே கடுப்பாதான்க்கா இருக்கு. காவேரி வயித்துல இருக்கிற குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வெறுத்துருவோம் போல இருக்கு. இப்ப வரைக்கும் நான் 2 குழந்தையும் வித்தியாசமா பார்க்கவே இல்லடி. 2 பேரோட குழந்தையும் நல்லபடியா பிறக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா இவங்க பண்ற அராஜகத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே சொல்ல முடியல. அவ்வளவு கோவம் வருது. நம்ம அம்மாவை புரிஞ்சுக்கவே முடியலக்கா. வெறுத்தா ஒரேடியா வெறுக்குது, இல்லனா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. என்னமோ போ. எல்லா அம்மாக்களும் தன்னோட பிள்ளைங்கள ஒரே மாதிரி தான் பாக்குறாங்கன்னு சொல்றதெல்லாம் பொய் தான் போல இருக்கு. ஒரே வீட்ல 2 பேர் பிரெக்னண்டா இருக்கும். இப்படி 2 பேரையும் வேற வேற மாதிரி நடத்துறதெல்லாம் சரியா சொல்லு? எனக்கு புரியுதுக்கா. அதுக்காக நீ ரொம்பலாம் யோசிச்சு டென்ஷன் ஆகாதக்கா. நீ சோகமா இருந்தா பாப்பாவும் வயித்துக்குள்ள சோகமா இருக்கும். அத நீ மனசுல வச்சுக்கோ. உனக்கும் என் நிலைமை ஒன்னும் புரியலடி. நான் பிரெக்னண்டா இருக்கும் போதுதான் எனக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. என் புருஷன் என்ன புரிஞ்சுக்காம எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. இந்த அம்மா என்னை கஷ்டப்படுத்துறதுக்காகவே எல்லா வேலையும் பண்ணுது. அப்புறம் நான் எப்படிதான் நார்மலா இருக்கிறதா? அக்கா, நீ முதல்ல இந்த தாட்ஸ்ல இருந்து டைவர்ட் பண்ணிக்கோக்கா. நல்ல படம் ஏதாவது பாரு. இத பத்திலாம் யோசிக்காதக்கா. சரிடி, நான் பாத்துக்கிறேன், விடு. பாவம் நீயே படிச்சிட்டு இருந்த. உனக்கு கால் பண்ணி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீயாவது படிச்சு பெரிய ஆளாவா. என்ன மாதிரி ஆயிடாதப்பா. சரிக்கா, பாத்துக்கண்ணே. நான் வச்சிடுறேன்.